தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். BVSc இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பு மற்றும் BTech இளநிலை உணவு தொழில்நுட்பவியல், கோழியின தொழில்நுட்பவியல் மற்றும் பால்வள தொழில்நுட்பவியல் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இளங்கலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க tanuvas இணைய வழி முகப்பில் இளநிலை பட்டப்படிப்பு சேர்க்கை ஆன்லைன் அப்ளிகேஷன் என்று குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியை தேர்வு செய்யவும். அல்லது நேரடியாக adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள், அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல் நாட்டினர் என்ற 3 பிரிவுகளில் தங்களுக்குரிய பிரிவை அழுத்தி பதிவு செய்ய தொடங்கலாம். இந்த பதிவில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கான விண்ணப்ப வழிமுறையை காணலாம். தாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் உங்களின் கைபேசி எண்ணையோ அல்லது இமெயில் முகவரியையோ கொண்டு விண்ணப்பிக்கலாம். இப்பகுதியில் முதலில் பதிவு செய்யும் மாணவர்கள் ரிஜிஸ்டர் நவ் என்பதை தேர்வு செய்து அவர்களது அடிப்படை தகுதியை நன்கு படித்து உறுதி செய்து கொள்ளவும். பின்வரும் பகுதியில் உங்களுடைய தனிப்பட்ட கைபேசி எண்ணை பதிவு செய்யவும். பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு கிடைக்கப்பெற்ற OTP எண்ணை உள்ளீடு செய்யவும். அதேபோல் தங்களது மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்து கிடைக்கப்பெறும் OTP எண்ணையும் உள்ளீடு செய்யவும். இணையதளத்தில் விண்ணப்பிப்பதற்கு முன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இளநிலை பட்ட படிப்பிற்கான சேர்க்கை தொகுப்பு வெளியீட்டை நன்றாக படித்துக் கொள்ளவும். BVSc and AH அல்லது BTech போன்ற எந்த படிப்பிற்கு விண்ணப்பிக்க உள்ளீர்கள் என்பதை பதிவு செய்யவும். ஒரே படிவத்தில் 2 வகை பட்டப்படிப்பிற்கும் விண்ணப்பிக்கலாம். இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் tanuvasல் செயல்படும் 7 கால்நடை மருத்துவ கல்லூரிகளில் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளின் முன்னுரிமை பட்டியலை தேர்வு செய்து அதற்கேற்றாற்போல் உள்ளீடு செய்யவும். நீங்கள் 12ஆம் வகுப்பில் கணித பாடத்தை படித்திருந்தால் BTech எனப்படும் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது இளநிலை உணவு, கோழி இன மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பிற்கும் தேர்வு செய்யலாம். இதன் பிறகு தாங்கள் எந்த வகுப்பு மற்றும் ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதை தேர்வு செய்யவும். உங்களுடைய கம்யூனிட்டி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இளநிலை படிப்பு ஆகியவற்றை பொறுத்து செலுத்த வேண்டிய விண்ணப்ப கட்டணம் மாறும். தகுந்த அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழை பதிவேற்றம் செய்யவும். மேற்கண்ட தகவல்களை சேமித்து பின் உறுதி செய்துவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லவும். இப்பகுதியில் தங்களது சுய விவரங்களை பதிவு செய்யவும். தங்களது 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு தங்களது பெயர் மற்றும் பிறந்த தேதியினை குறிப்பிடவும். இங்கு 1 MBக்கும் குறைவாக உள்ள தங்களது புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யவும். ப்ரூஃப் ஃபார் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் தங்களது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் அல்லது உரிய அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட பிறப்பு சான்றிதழை பதிவேற்றம் செய்யவும். தங்களது பாலினம், குடியுரிமையை தேர்வு செய்த பின் தமிழ்நாடு அல்லது பிற மாநிலங்களை சேர்ந்தவரா என்பதை தேர்வு செய்து உரிய அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட பிறப்பிட சான்றிதழை அனெக்சர் 1இல் காட்டியபடி பிறப்பால் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்ற வாசகத்துடன் கூடிய சான்றிதழை உரிய இடத்தில் பதிவேற்றம் செய்யவும். மாவட்டம், மதம் ஆகியவற்றை தேர்வு செய்யவும். பின் தங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்து அதற்கான ஆதார் அட்டையின் நகலையும் பதிவேற்றம் செய்யவும். தங்களுடைய தந்தை மற்றும் தாயாரின் பெயர், அவரது கல்வி தகுதி மற்றும் தொழில் ஆகியவற்றை தேர்வு செய்யவும். பெற்றோரின் குடும்ப ஆண்டு வருமானத்தையும் நீங்கள் பிறந்த இடத்தையும் பதிவு செய்யவும். நீங்கள் உங்கள் குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக இருந்தால் எஸ் என பதிவு செய்து உரிய அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட முதல் பட்டதாரி சான்றிதழை பதிவேற்றம் செய்யவும். முதல் பட்டதாரியாக இல்லாத பட்சத்தில்
நோ என பதிவிடவும். தங்களது தாய்மொழி மற்றும் தங்களது முழு முகவரி விவரத்தை உள்ளீடு செய்யவும். மேலும் மாற்று கைபேசி எண்ணை பதிவேற்றம் செய்து மேற்குறிப்பிட்ட அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து சேமித்து பின் அடுத்த பகுதிக்கு செல்லவும். இங்கு தங்களுடைய கல்வி தகுதி பற்றிய விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். தாங்கள் 12ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி செய்த மாதம் மற்றும் வருடத்தை குறிப்பிட்டு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது பள்ளியிலிருந்து பெறப்பட்ட மாற்று சான்றிதழ் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்யவும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்குரிய வரிசை எண்ணை குறிப்பிட்டு 12ஆம் வகுப்பு தேர்வு நுழைவு சீட்டு நகலை பதிவேற்றம் செய்யவும். தாங்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற மதிப்பெண்ணை இங்கு உள்ளீடு செய்யவும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எத்தனை முறை எழுதியுள்ளீர்கள் என்பதை குறிப்பிட்டு மேற்கூறிய அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து சேமித்து அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இங்கு தாங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படித்தீர்களா என்பதை தேர்வு செய்யவும். ஆம் என்றால் அதற்குரிய EMIS என்று சொல்லக்கூடிய எண்ணை பதிவு செய்யவும். தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் இல்லை என தேர்வு செய்யவும். தகுதியான மாணவர்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தாங்கள் படித்த பள்ளியின் விவரங்களை பதிவு செய்து சேமித்த பின் அடுத்த பகுதிக்கு செல்லவும். இப்பகுதியில் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினரின் குழந்தைகள் என்ற சிறப்பு பிரிவை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் தங்களுக்குரிய பிரிவை தேர்வு செய்து அதற்குரிய சான்றிதழ்களை உரிய அதிகாரியிடமிருந்து பெற்று பதிவேற்றம் செய்யவும். பின்னர் அங்கு கொடுக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு ஸ்கேன் செய்யப்பட்ட மாணவர் மற்றும் பெற்றோரின் கையொப்பங்களை பதிவேற்றம் செய்யவும். மேற்கூறிய தகவல்களை சேமித்துவிட்டு பிரிவியூ என்ற பட்டனை தேர்வு செய்து தாங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஒருமுறை சரிபார்த்து கொண்டு விண்ணப்பத்திற்குரிய கட்டணத்தை இணைய வழி வாயிலாக செலுத்தவும். பணம் செலுத்த ஆட்டம் அல்லது பேயூ என்ற பணம் செலுத்தும் இணைய வழியில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து பிறகு கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் என்ற இணையதள வங்கி சேவை அல்லது UPI ID அல்லது QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் பணம் செலுத்தலாம். பணம் செலுத்திய பிறகு கைபேசி மற்றும் மின் அஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட குறுஞ்செய்தி அல்லது தகவல்கள் அனுப்பப்படும். குறுஞ்செய்தி பெறப்படாத நிலையில் டானுவாஸ் பல்கலைக்கழக உதவி எண்களை அழைக்கலாம். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மேலும் மற்றொரு முறை லாகின் செய்து உங்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து உங்களின் பார்வைக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். பிரிண்ட் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை. ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பமே ஏற்கப்படும். நல்வாழ்த்துகள். நன்றி.